ஒயிட் சீஸ் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஆஃப் சாப்டு ஆனியன்ஸ், ஒரு பவுல் ஆஃப் கேப்சிகம், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லி சேர்த்து, கொரியாண்டர் லீவ் சேர்த்து, அதுக்கப்புறம் பீட்சா டாப்பிங் ஆர்கானோ சேர்த்து, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து, ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து, ப்ரெட்டோட ஒயிட் பார்ட் மட்டும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பவுட்ரு சேர்த்துக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டு அந்த மாவு மறுபடியும் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கை வச்சு பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஷேப்பு பிடிச்சி அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கையை வச்சு பின்னிட்டு அதில் சீஸை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உங்கள் ஃபேவரட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் சேர்த்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் சூடாகிட்ட பிறக்கும் இதை போட்டு பொரித்து எடுத்தால் நம்ம வெஜ் சீஸ் கபாப் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்கே. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சீஸியாக இருக்கே.